இந்த வீடியோவில் எஸ் பேங்க் மற்றும் எஸ்எம்பிசி இடையில் நடக்கும் டீல் தொடர்பான முழு விவரங்களையும் காணலாம். உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான எஸ்எம்பிசி என்னும் சுமிடோமோ மிட்சுய் பேங்கிங் கார்ப்பரேஷனுக்கு எஸ்பிஐ, எல்ஐசி உள்ளிட்ட எஸ் பேங்க் பங்குகளை வைத்திருக்கும் நிதி நிறுவனங்களிடமிருந்து சுமார் 20% பங்குகளை கையகப்படுத்தியதை அடுத்து மே 9 அன்று எஸ் வங்கி பங்குகள் 10% உயர்வை கண்டது. இந்நிலையில் எந்த வங்கிகள் எஸ் வங்கியின் பங்குகளை எஸ்எம்பிசி நிறுவனத்திற்கு விற்பனை செய்துள்ளன என்ற பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளன. இதில் முதலாவதாக எஸ்பிஐ வங்கி எஸ் பேங்கின் 13.19% பங்குகளை, அதாவது சுமார் 8,889 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை எஸ்எம்பிசிக்கு விற்பனை செய்வதாக அறிவித்துள்ளது. இந்த விற்பனையில் ஒரு பங்கின் விலை 21 ரூபாய் 50 காசு என்ற விலையில் சுமிடோமோ மிட்சுய் வங்கி நிறுவனத்திற்கு எஸ்பிஐ விற்பனை செய்துள்ளது. மார்ச் 2024 காலாண்டின்படி எஸ் வங்கியில் எஸ்பிஐ 23.97% பங்குகளை வைத்திருந்தது. இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து எஸ் பேங்கில் எஸ்பிஐன் ஹோல்டிங்ஸ் 10.78% குறையும். இந்த பங்கு விற்பனை செயல்படுத்தப்பட்ட நாளிலிருந்து 12 மாதங்களுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக என்று எஸ்பிஐ தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து HDFC வங்கி, ICICI வங்கி, கோட்டக் மஹிந்திரா வங்கி, ஆக்சிஸ் வங்கி, IDFC ஃபர்ஸ்ட் வங்கி, ஃபெடரல் வங்கி மற்றும் பந்தன் வங்கி ஆகியவை மொத்தமாக எஸ் வங்கியின் 6.81% பங்குகளை சுமிடோமோ மிட்சுய் வங்கி கார்ப்பரேஷனுக்கு விற்பனை செய்வதாக அறிவித்துள்ளன. மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செய்யவும். நன்றி.